2011-16 நான் அமைச்சராக இருக்கும் பொழுது சுற்றுலாத்துறைக்கு அமைச்சராக இருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் அந்த துறையில் இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தோணிட்டே இருந்தது. அம்மா எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா வருடங்களும் போகும் பொழுது போயிட்டு நான் வரும்போது அன்றைக்கு எப்பவுமே சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி நடக்கும். இப்ப தம்பி உதயகுமார் நாங்க எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில இருக்கும் பொழுது, அந்த கமிட்டி அந்த இதுல இருக்கும் பொழுது, இந்த பசும்பொன் ஐயாவுடைய இந்த நினைவு இந்த இடத்துக்கு பக்கத்துல அரசு சார்பா இன்னும் என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். அப்ப ஒரு சமுதாய கூடம் அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணி அது வரும்பொழுது தங்குறதுக்கு, சாப்பாடு செய்யறதுக்கு, இந்த ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒரு சமுதாய கூடம் அரசு சார்பாக வேண்டும் சொன்ன உடனேயே, அன்றைக்கு தேவரையாவை நாங்க நேரடியா பார்த்ததில்ல. அவர் சொன்னார் எங்க தாத்தா அப்பா கூட இருந்தாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு குரு பூஜைக்கு போவதற்கு முன்பாகவே அந்த சமுதாய கூடத்தை அரசு சுற்றுலாத்துறை மூலமாக கட்டி கொடுப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக நான் இருந்தேன் என்பதை பெருமையோடு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வீடியோ கான்பரன்சிங்ல அம்மா அதை திறக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே உலகம் போற்றும் பார் போற்றும் நாம் பெருமைப்பட வைக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று தலைவர் என்பது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அதே போல எல்லாருமே பஷீர் அவங்கள பத்தி சொன்னாங்க. உண்மையிலேயே உங்களை பார்க்கும் பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை அப்படின்னு நான் அடிக்கடி முன்னாடி திருச்சுழி போவேன். அப்ப அந்த சிவன் கோயில்ல சொல்லுவாங்க, இங்கதான் இருப்பார் ஐயா, இந்த மயில் இங்கதான் இருக்கும். ஏன்னா வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நான் நிறைய அந்த கோயில்களுக்கு எல்லாம் போயிருக்கேன். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்திருக்கோம்னு சொல்லும் பொழுது, ஒரு தெய்வீக தலைவராக இருந்து பெரிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்த ஐயா அவர்களுடைய இந்த படத்தை எல்லாரும் பார்க்க போறோம், எல்லாரும் பார்ப்போம். அதே போல அவர் சுரேஷ் சகோதரர் சொன்னது போல ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எடுத்திருந்தா இன்னும் பெருமையா இருந்திருக்குங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கின்றது. இன்னும் பரவாயில்ல, நிறைய சீரீஸ் எடுக்கலாம், இன்னும் எத்தனையோ தொடர்புகள் இருக்கலாம், 2ஆம் பாகம்னு எடுக்கலாம், 3வது பாகம்னு எடுக்கலாம். நிச்சயமாக யார் எடுத்தாலும் என்ன மாதிரி ஆள்களுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.